வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எப்போது ஒரு டைம் தான் பூசணிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்குவோம். சமைத்து சாப்பிட்றதை விடவும் பொரியலாக எடுத்துக்கொள்வது அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட், ஃபைபர், மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் பூசணிக்காயில் இருக்குது. கலோரிகளும் பூசணிக்காயில் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலினுடைய பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்குது. என்னென்ன மருத்துவ நன்மைகளை பூசணிக்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ரொம்பவும் குறைவாக இருக்கா, நிறைய நோய் தாக்கத்துக்கு நீங்கள் உள்ளாகிறீங்க அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். காரணம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது. ஸோ இப்போ பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் பவர் நமக்கு, அதாவது இம்யூன் பவர் கிடைக்கக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கும் போது ஏதாவது புதிதாக ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கெல்லாமே அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் பூசணிக்காயில் அதிக அளவில் இருக்குது. இதன் மூலம் பூசணிக்காய் அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்வது இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, பிபி கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ பிபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அதை தான் நம்ம ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கும்போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போதுமான அளவுக்கு போகாது. இதன் காரணமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நம்ம பாய வைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய பூசணிக்காய் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்கும், இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பும் நமக்கு சீராக இருக்கும், இதயம் ஆரோக்கியம் மென்மேலும் மேம்பட ஆரம்பிக்கும். கண் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு தொடர்ந்து நம்ம கண் பார்வையை கூர்மையாகவே பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்க உதவுவது மட்டும் கிடையாதுங்க, கண்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். இது வயது மூப்பு தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அந்த சிக்கலிருந்து கண்களை உங்களுக்கு பாதுகாக்கும். உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது, கண் பார்வை ரொம்பவும் மங்கி இருக்கு, இளம் வயதிலேயே கண் பார்வை தெளிவாக தெரியாமல் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ சத்து பெறுவீங்க, பீட்டா கரோட்டின் பெறுவீங்க. இதன் மூலமாக கூர்மையான கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மாலைக்கண் நோய், கண் பார்வை மங்குதல், கண் புரை ஏற்படுறது, கண்களில் அலர்ச்சி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இளம் வயதிலையுமே அதுக்கப்புறம் முதுமையான வயதிலுமே கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அந்த காரணத்தால் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா கண் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். சருமத்தை பளபளப்பாக்கக்கூடியது பூசணிக்காய். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இது எல்லாமே உயிர் சத்துக்கள். பீட்டா கரோட்டின் இது எல்லாமே நம்முடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்குங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கோலஜன் உற்பத்தியை சப்போர்ட் செய்கிறதுக்குமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவிகரமாக இருக்கும். மேலும் சருமத்தினுடைய தோற்றத்தை இளமையாக பராமரிக்கிறதுக்குமே பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சருமத்தில் எந்த விதமான மாசு முறுக்களும் இருக்காது. கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது சருமத்தில் ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் இருக்கும். இதனால் சரும சுருக்கம் அப்படின்றது நமக்கு இருக்காது. ஒரு இளமையான தோற்றத்தோடு தான் நம்ம எப்போதுமே இருப்போம். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டுவிடும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சருமத்தை நம்ம பளபளப்பாக்கணும், சரும தொற்றுகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ப்ரீபயாட்டிக் கண்டென்ட் குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுவதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி செஞ்சு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நாம் தொடர்ந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் அவதிப்படுவதற்கு காரணமே நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடல் உஷ்ணம் அடைகிறது, அதே போல் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது, இது எல்லாம் தான் காரணம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும்னா பூசணிக்காய் போன்ற வளமான அளவில் நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையாக செரிமானமாகும். செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் நமக்கு நீங்கிடும். உணவுகள் செரித்ததுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் தேவையான அளவுக்கு நமக்கு உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலம்
வெளியேற்றப்பட்டுவிடும். கழிவுகள் குடலில் தேங்கிவிடும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி தொடர்பான எந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளிருக்கலாம். பூசணிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் சமைத்தும் எடுத்துக்கலாம், அதை பொரியலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.